கும்பராசிக்கார அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணாலும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க வெளிப்படையாக எல்லோருக்கிட்டையுமே சொல்லுவீங்க. இது உங்களுடைய குணம் என்பது சொல்லிக்கலாம். அதாவது ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அனைவரும். இவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ரகசியமாவோ இல்ல மறைச்சோ வச்சுக்க முடியாது. முக்கியமா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட எல்லாம் அதை செய்யவே முடியாது. எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையா பேசிடுவாங்க, எல்லார்கிட்டையுமே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையில இவர்கள் உண்மையா இருந்திருப்பாங்க. இவங்க உண்மையான விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய தவறுகளையும் சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்த சிறப்பான விஷயங்களையும் கொஞ்சம் சோகமான விஷயங்களையும் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. பிரச்சனை என்னன்னா, இவங்க சொன்னதுக்கு அப்புறமா இதை வச்சு பல நபர்கள் இவர்களை கலாய்க்கிறது, இல்லைன்னா சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்த வச்சு குத்தி காமிக்கிறது. நீ இப்படிப்பட்டவனான, நீ இப்படி பண்ணியிருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பல காரணங்களால இந்த கும்பராசிக்காரர்களை மனம் நுழைய வைக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சு பண்ணாங்க, நம்முடைய நண்பர்ப்பா, நம்முடைய அப்பாப்பா, நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தங்கச்சிப்பா, நம்முடைய அண்ணன்ப்பா, நம்முடைய காதலன்பா, காதலிப்பா, நம்முடைய மனைவன்பா அப்படின்னு சொல்லிட்டு கனவு மனைவி எல்லா விஷயத்திலையும் ஒரு இவங்க நம்மளுடைய இவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில, குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில இவங்க செஞ்ச தவறுகளையும் இவங்க செஞ்ச விஷயங்களையும் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. இது உண்மையை சொல்லணும்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்கள மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனாலதான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு இவங்களை பிடிச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்களும் அவங்க வீட்டுல ஒருத்தங்க, நீங்களும் அவங்களுக்கான ஒருத்தங்க, நீங்களும் அவங்கள அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய மனசு. நீங்களும் ஒருத்தங்கன்ற ஒரு எண்ணம் இருப்பதால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது, உங்களை பத்தி தப்பான ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்துறது, முக்கியமா மத்தவங்க முன்னாடி நீங்க அசிங்கப்படுவதற்காக அவங்க செய்யக்கூடிய செயல்களிலும் நீங்க அசிங்கப்படுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அந்த விஷயமும் தான் நடக்குது. இது ஒரு விஷயம் இந்த கும்பராசிக்காரர்கள். இன்னொரு விஷயம், இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய நபர்களுங்க. பணத்து மேல பெரிய மதிப்பும், முக்கியமா சொல்லணும்னா பணத்தை எதற்கு செலவு பண்ணும், எதுக்கு செலவுப்படக்கூடாதுன்ற எண்ணங்களும், முக்கியமா தைரியமும் அதிகமுடைய நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா இந்த கும்பராசினுடைய குடும்பத்தார்கள் அப்படி கிடையாது. இவர்கள் பணத்தை எதுக்கு செலவு பண்ணும், செலவுப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க, தேவையில்லாததுக்கும் செலவு பண்ணுவாங்க. குப்பையில கிடக்கிறது கூட பணத்தை செலவழிச்சு வாங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசியினுடைய குடும்பத்தார்கள். இந்த கும்பராசினுடைய குடும்பத்தார்கள் எப்போதுமே இவங்களை மதிக்க மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணத்தை வீணாக்குவாங்களே தவிர இவங்களுக்கான ஒரு பியாட்டி எந்தெந்த விஷயங்களுக்கும் எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தார்கள் நல்லது எதையும் பார்க்க மாட்டாங்க, கெட்டது எதையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே செய்யும் அப்படின்னு செய்வாங்க. கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பாங்க. பணம் இருக்கும்போது மட்டும் இவர்கள் குடும்பத்தார்கள் ஒருத்தர், பணம் இல்லை என்றால் நீ ஒரு குப்பை தானே என்று கூறும் விதமாக இவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. கும்பராசிக்காரர்கள் பேர் வச்சதுக்கு கஷ்டராசிக்காரங்களும் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பத்து ராசிக்கு வச்சதுக்கு கஷ்டராசின்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப கஷ்டங்களை தரக்கூடியதாக தாங்க இருக்கு. கும்பராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயமே இந்த சனி பகவான் தாங்க. சனி பகவானால இவங்களுடைய வாழ்க்கையில படாத கஷ்டங்களே கிடையாது. ஆனா இதற்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்குதுங்க. சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளும் கிடைக்கும். சரி, இதனால் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் போதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக அமையும் இந்த கும்பராசிக்காரர்கள். சரி, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் வாழப்போகிறார் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, கும்பராசிக்கார அன்பர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்காக இருக்கக்கூடிய முடிவுகள், தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. தொழில நஷ்டமாகிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை நீங்க விடுபடுத்தி அதனிலிருந்து முன்னேற்றத்திற்கான வழிகளை நீங்க கண்டுபிடிப்பீங்க. முக்கியமா கடன் சார்ந்த விஷயங்களாலும் கடனாளிகளாலும் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஒரு நாள் கூட நிம்மதியற்ற தூக்கத்துல தான் இருந்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஏன்னா நம்ம கிட்ட கடன் கொடுத்தவங்க எப்போ வந்து கேட்பாங்க, எப்போ வந்து நம்ம கிட்ட கேட்பாங்கன்ற பயம் பயம் பயம்னு இவர்களால வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சுக்க முடியாம மறைஞ்சு 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 வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது தொழில்னால கஷ்டமாயிருந்த கடன் பிரச்சனைகளுக்கும் தொழில்னால நீங்க கஷ்டப்படக்கூடிய செல்வ பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது கிடைக்கும்.
தொழில் முன்னேற்றத்தினால செல்வம் என்பது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. இதை வச்சு நீங்க உங்களுடைய கடனை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் காலங்களும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்து அதை செய்ய போறாங்க அப்படின்னா அதற்கான சப்போர்ட், அதற்கான உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் என்பது பல நபர்கள் இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி பல நபர்கள் இவங்க கூட இருந்து இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் இனிமே தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாதுங்க. இவங்களுக்கும் அன்பு காமிப்பதற்கும் அன்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நபராகவும் இருப்பார்கள் இவருடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்றது, மற்றவங்கள்ட்ட சொல்லி கேலி கிண்டல் பண்றதுன்னு பல விஷயங்கள் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசினுடைய அனைத்து விஷயங்களையும் சொல்லி அவர்களிடமே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கின்ற அளவுக்கு ஒரு ஆணினிடமோ ஒரு பெண்ணினிடமோ என்பது உங்களுடைய வாழ்க்கை என்பது நிராகரிக்கப்படும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க பெறுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் அமையும். அது மட்டும் இல்லைங்க, இதுவாள் வரைக்குமே உங்களுடைய முடிவுக்கு துணை இல்லாத பல நபர்கள் இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணையாகவும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பியும் உங்க கூட நிற்பாங்க. முக்கியமா நீங்க வெளியூர் பயணங்கள் இந்த காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படிப்பட்ட வெளியூர் பயணங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். நீங்க எந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு யோசிச்சிருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயத்த கூட இது நடக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மாறுற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. உங்களை நீங்களே திட்டிப்பீங்களா பல நாட்கள்ல பல நிமிஷங்கள்ல, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் ஏற்படும். தனக்கு தானே பேசக்கூடிய நிலைமை என்பது மாறப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. ஏன்னா உங்க கூட இனிமே எப்போதும் ஒரு உறவு என்பது இருந்துகிட்டே இருக்கும். அந்த உறவுனால நீங்க அதிகமா சந்தோஷப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கலன்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுவீங்க. நீங்க நம்பினவங்க எல்லோரும் உங்க கூட இனி நிற்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா இதுக்கு முன்பு வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவங்க ஒருத்தவங்க நம்புறாங்க அப்படின்னாலே அவர்களால இவர்கள் கடைசியில ஏமாற்றப்பட்டு தான் நின்றுருக்காங்க. இவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கும், இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா கடைசி நிமிடத்துல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிடையாதுன்றத சொல்லாம சொல்ற விதமா பாத்தீங்கன்னா இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கடைசி நிமிடத்துல இவர்கள் கஷ்டப்பட்டு நிக்கிறது மட்டும்தாங்க நடந்திருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். திருமணமாகாமல் கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபர் தான் உங்களுடைய மனைவியாகவோ இல்ல கணவனாகவோ வருவாங்க. அதுவும் உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர்களிடமிருந்து தான் உங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது அமைய போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல அவங்களை பார்த்துட்டு கூட மாட்டீங்க. ஆனா அந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்க்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் சேரணுன்ற ஒரு விதியினால நீங்க கண்டிப்பா சேரக்கூடிய நிலைமையில இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது வரைக்குமே அவங்க கிட்ட சொல்லாத விஷயங்களே இல்லைன்றதுனால அவருடைய புரிதல் காரணமா திருமணம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் எப்போதுமேங்க எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதனாலேயே உங்களுடைய குணத்தினால பல நபர்கள்ட்ட அவமானப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த ஒரு காரணத்தினாலே இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மரியாதையும் மதிப்பையும் பெறுவார்கள். அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்களை சொல்லவே வேண்டாங்க. இதனால் வரைக்கும் கும்பராசிக்காரர்களை ஏளனமா பேசிய பல நபர்கள் இவங்க கிட்ட வந்து அறிவுரை கேட்பாங்க. இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து பாராட்டுவாங்க. முக்கியமா இவங்களை ஒரு நண்பனா ஒரு மரியாதையை மிக்க ஒருத்தங்களா இவங்க கும்பராசிக்காரர்களை நடத்தக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும். முந்தியெல்லாம் நீங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி, யாராவது ஒருத்தங்க உங்களை கேள்வி பண்றதுல அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. முக்கியமா நமக்கு ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல சந்தோஷம். ஆனா இந்த கும்பராசிக்காரர்களை மட்டுமே கேலி பண்ணி அதுல இவங்க சந்தோஷப்படுறதுன்றது இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதலாக இனி உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை பல நபர்கள் காயப்படுத்திருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம், உங்களை அவமானம் கூட படுத்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி மாறி உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முன்னேற்றுவதற்கான வழிகளையும் நல்லதையும் பார்க்கக்கூடியதாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இனி ஒவ்வொரு முடிவுகளிலுமே இந்த கும்பராசிக்காரர்களுடைய வெற்றிகளை தான் பார்க்க போறீங்க. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது யாருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில தோல்வின்றது இனி இருக்க போறது இல்லை. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. முக்கியமா சொல்ல போனா இனி தைரியமா இருக்கிறது தாங்க உங்களுடைய நம்பிக்கையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க பல விஷயங்களுக்கு பயந்துருக்கீங்க, பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திடும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தாலே நீங்க சில விஷயங்களை செய்யாமல் விட்டுருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க, என்னால முடியும்னு நீங்க எல்லா விஷயத்தையுமே இனி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லோர் முன்பும் ஒரு சிறந்த ஒருத்தராகவும் எல்லோருமே போற்றப்படக்கூடிய ஒருத்தராகவும் நீங்க மாறுவீங்க. முக்கியமா நீங்க சந்தோஷத்துல மூழ்கி போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இனி உண்டாகும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசினுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்கள் தீரக்கூடிய நேரம் வந்துருச்சு. நம்பிக்கோடு காத்திருங்கள், கட்டாயம் இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். நம்பிக்கோடு இருந்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். நம்பிக்கோடு இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதை தீர்த்திடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி அமையும். நம்பிக்கோடு இருந்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி,
வணக்கம்.